கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சுட்டெரிக்கும் வெயில், பகல் நேரங்களில் நகர சாலைகள் வெறிச்சோடியது. முருங்கம்பாக்கத்தில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாகும் வீடியோ வைரல். பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அதிரடியாக களமிறங்கி சீர் செய்து அசத்தல். லட்சுமி ஐகிரிவர் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம், திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு நிவர்த்தி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பெரிதும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த ஏப்ரல், மே மாதங்களில் கூட வெயிலின் தாக்கம் அவ்வப்போது குறைந்து சில நேரங்களில் மட்டுமே அதிகரித்து காணப்பட்டது. ஆனால் தற்போது மழை எதிர்நோக்கியுள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் சுட்டெரித்து வருகிறது. இந்நிலையில் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலா பயணிகளின் வரத்து புதுச்சேரியில் எப்போதும் அதிகரித்து காணப்படுவது வழக்கம். ஆனால் வெயிலின் தாக்கம் காரணமாகவே நண்பகல் வேளையில் சுற்றுலா பயணிகள் வெளியே வருவதை தவிர்த்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் காலை வேளையிலும் கூட வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ளதால் பெரும் சிரமத்திற்கு இடையே சுற்றுலா மையங்களை கண்டு ரசித்து வருகின்றனர். வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு அவ்வப்போது மழை பெய்து வந்தாலும் காலை நேரங்களில் வெயில் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் புதுச்சேரி முழுவதும் உஷ்ணம் அதிகரித்து பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத அளவிற்கு வெப்பம் நிலவுகிறது. இதன் காரணமாகவே மாலை வேளைகளில் மட்டுமே சாலைகளில் அதிக அளவு கூட்டம் காணப்பட்டு வருகிறது. புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாகும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வந்த நிலையில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் உடனடியாக சீர் செய்தனர். புதுச்சேரி கடலூர் சாலை முருங்கம்பாக்கம் 4 முனை சந்திப்பு பகுதி வழியாக செல்லும் குடிநீர் குழாய் சனிக்கிழமை இரவு 8 மணி அளவில் உடைந்து சாலை முழுவதும் தண்ணீர் ஓடியது. இது குறித்து அப்பகுதி மக்கள் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தகவல் தெரிவித்தனர். அமைச்சர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து உடனே சரி செய்ய உத்தரவிட்டார். அதன் பெயரில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று குடிநீர் குழாயினை சரி செய்தனர். இதனிடையே குடிநீர் குழாய் உடைந்து சாலையில் தண்ணீர் ஓடும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவர் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளுள்ள ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவர் பெருமாளுக்கு 54வது பிரம்மோற்சவ விழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஐகிரிவ பெருமாளுக்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்று வந்தது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவர் மற்றும் நரசிம்மர் மலர்களால் அலங்கரித்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பின்னர் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த வார சனிக்கிழமை முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கையும் மேற்கொண்டார். இதேபோல் நெட்டப்பாக்கத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், தன்வந்திரி நகரில் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம், பாகூரில் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் செல்வம், போக்குவரத்து காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்ணா சிங் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். இதில் பொதுமக்களிடமிருந்து 54 புகார்கள் பெறப்பட்டு 36 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுக்க நிலைய அதிகாரிகளுக்கு காவல் கண்காணிப்பாளர்கள் உத்தரவிட்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்கள் ஏஎம்என் டிவியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை 7/9/2025 மதியம் 2 மணிக்கு உங்கள் ஜோதிடம் நேரலை நிகழ்ச்சியில் குழந்தை வரம் அருளும் மகாலயபட்சம் என்றால் என்ன,
மகாளி அமாவாசையின் சிறப்புகள் என்ன என்று விளக்கமளிக்கிறார் திருச்செந்தூர் ஜோதிஷாலயம் ஸ்ரீகர கிருஷ்ணராஜர் அவர்கள். காண தவறாதீர்கள். நேரலை தொடர்புக்கு 0412963999. ஜோதிடர் தொடர்புக்கு 908050019668. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என அக்கட்சியின் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வி.பி. ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராகுல் காந்தியை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்பட்டதாகவும் அப்போது காவல்துறையினர் அனுமதி அளித்த இடம் வரை சென்று போராட்டம் நடத்தியதாக குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சி கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படவில்லை என தெரிவித்த அவர், ஆனால் முன்பு போராட்டம் நடத்திய போது காங்கிரஸ் கட்சியினர் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை உடைத்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தங்கள் கலாச்சாரம் அமைதியானது என்றும் சிறுபான்மையருக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி எனவும் சிலர் சித்தரிப்பதாகவும் குற்றம் சாட்டிய அவர், சிறுபான்மை அட்டவணை பட்டியல் இனத்தவரை ஜனாதிபதி ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதா கட்சியை தான் சேரும் என தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்றும் ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக வருவார் என நம்பிக்கை தெரிவித்த அவர், என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெண் சட்டமன்ற உறுப்பினர் தனது புகாரை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் நேரடியாக தெரிவித்திருக்கலாம் என கருத்து தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு நம் நாட்டு மக்களுக்கு கிடைத்த தீபாவளி பரிசு என குறிப்பிட்டுள்ள அவர், பிரதமர் மோடியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வருகின்ற 17ஆம் தேதி முதல் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். தீபாவளிக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வகையிலே செப்டம்பர் 22 எல்லா பொருள்களுக்கும் மக்கள் அன்றாடும் பயன்படுத்தும் பன்னீர், பிரெட் அதெல்லாம் 0% என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு இதுக்கெல்லாம் வரும் 5% தான். டிவி, வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர், ஏசி 28%, 18%. மெடிக்கல் 33 வகையான உயிர் காக்கும் மருந்துகளுக்கு 12% 0. குறிப்பா கேன்சர் எல்லாம் மனதில் கொண்டு வரியே இல்லாமல் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இதைவிட மக்களுக்கு மேல் அக்கறை கொண்ட அரசு வேறு எதுவும் இருக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடு இருந்தது. அவங்களுடைய கலாச்சாரன்றது அவருக்கு வன்முறை கலாச்சாரம் அவருக்கு மிகவும் பிடித்த கலாச்சாரம். ஆர்.கே. அனந்தராமன் அவர்களுக்கு நான் வேற எதையும் சொல்ல விரும்பவில்லை. பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை தான் காங்கிரஸ் அலுவலகம் காங்கிரஸ்காரர்கள் 2014 உடைச்சாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மிக கட்டுப்பாடோட போலீஸ் காவல்துறை என்ன அறிவுறுத்தினார்களோ அதுவரை சென்று நாங்கள் எங்களுடைய உரிமையை தெரிவித்துவிட்டு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துவிட்டு வந்துவிட்டோம். அதனால எங்களுடைய கலாச்சாரம் அமைதியான கலாச்சாரம். புதுச்சேரியில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தர கல்வியை வழங்கும் நோக்கத்தில் அமெரிக்கா மனித உரிமை அமைப்புடன் தேசிய மக்கள் மன்றம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுச்சேரி மாணவ செல்வங்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் வழிகாட்டுதலின்படி உலகத்தர கல்வியை வழங்கும் மகத்தான முயற்சியில் தேசிய மக்கள் மன்றம் முன்னோடி பாதை அமைத்துள்ளது. புதுச்சேரியின் இளைய தலைமுறையை உலகத்தரத்தில் திறமையான தலைவர்களாகவும் கண்ணியமிக்க ஆளுமைகளாகவும் உருவாக்கும் நோக்கத்துடன் இந்நிறுவனம் அமெரிக்காவின் சர்வதேச மனித உரிமைக்கான இளையோர் அமைப்புடன் கைகோர்த்துள்ளது. இந்த சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் வில்லியம்ஸ் ரீகன் மற்றும் சர்வதேச மனித உரிமைக்கான இளையோர் அமைப்பு தலைவர் மேரி ஷெட்டில்வொர்த் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புதுச்சேரி மாணவர்களுக்கு உலகத்தர பாட புத்தகங்கள், கல்வி கருவிகள், நவீன வசதிகள் வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியின் போது நிலையான வளர்ச்சிக்கான கவுன்சில் தலைவர் டாக்டர் தட்சிணாமூர்த்தி, செயலாளர் கோகுல்நாத், தேசிய மக்கள் மன்ற பொருளாளர் ஆயுப் கான், திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் புதுச்சேரி மாணவர்களின் கல்வி நிலையை உலக தரத்திற்கு உயர்த்தி மனித உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வு கொண்ட திறமையான தலைவர்களை எதிர்வரும் தலைமுறைக்கு வழங்கும் வலுவான அத்திவரமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட் துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. புதுச்சேரியில் ஒரே நாளில் 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் சிக்கி 1 லட்சத்திற்கும் மேலாக இழந்ததை அடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
வைத்திக்குப்பத்தை சேர்ந்த நபரை ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு மர்ம நபர் ஒருவர் நட்பாக பேசி பழகியுள்ளதாக தெரிகிறது. பின் அதிக மதிப்புமிக்க பொருள் ஒன்றை பார்சலில் அனுப்புவதாகவும் அதனை பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ளும்படியும் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து சில தினங்களுக்கு பின் அவரது வீட்டிற்கு வந்த பார்சலை 93,500 ரூபாய் செலுத்தி பெற்றுள்ளார். ஆனால் பார்சலில் மர்ம நபர் தெரிவித்த பொருள் இல்லை எனவும் அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. இதேபோல் அரியாங்குப்பத்தை சேர்ந்த ஒருவர் 11,300 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் 5,000 ரூபாய் மற்றும் 4,000 ரூபாயும், கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்தவர் 2,000 ரூபாய் என 5 பேர் மோசடி கும்பலிடம் 1,15,800 ரூபாய் ஏமாந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள முதுநிலை படிப்புகளுக்கு சேர்வதற்காக வரும் 9ஆம் தேதி நேரடி கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2025-26 கல்வியாண்டில் முதுநிலை படிப்புகளான எம்டெக், எம்சிஏ, எம்பிஏ, எம்எஸ்சி சேர்வதற்கான 1ஆம் மற்றும் 2ஆம் கலந்தாய்வுகள் முடிந்துள்ள நிலையில் மீதமுள்ள காலியிடங்களுக்கு வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இறுதிக்கட்டமாக நேரடி கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்களும் மற்றும் பிற மாநில மாணவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம். ஏற்கனவே விண்ணப்பிக்காத மாணவர்களும் 1000 ரூபாய் ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தி நேரடி கலந்தாய்வில் பங்கேற்கலாம். எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி படிப்புகளுக்கு 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கும், எம்பிஏ படிப்புக்கு காலை 11 மணிக்கும் கலந்தாய்வு நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,945 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,350 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சுட்டெரிக்கும் வெயில், பகல் நேரங்களில் நகர சாலைகள் வெறிச்சோடியது. முருங்கம்பாக்கத்தில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாகும் வீடியோ வைரல். பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அதிரடியாக களமிறங்கி சீர் செய்து அசத்தல். லட்சுமி ஐகிரிவர் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு நிவர்த்தி. இத்துடன் ஏஎம் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.